நாம் பழகும் மனிதர்களில் சில பெரியவர்கள் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வதையும், சில சிறுவர்கள் பெரிய மனிதரைப் போல் பேசுவதையும் பார்த்திருப்போம். இதற்கு ஜோதிட ரீதியான காரணம் தெரிந்து கொள்வோம். நம் லக்ன புள்ளியின் பாகை அளவே இதற்கு காரணம். ஒவ்வொரு ராசியும் 30 பாகை அளவு கொண்டது. கோள்கள் பலன் தரும் அளவை கண்டறிய இந்த 30 பாகையை 5 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அதாவது ஒரு பகுதியின் அளவு 6 பாகை என்று. 0 முதல் 6 பாகை வரை உள்ள பகுதியை பாலவம் என்றும், 6லிருந்து 12 பாகை அளவு கொண்ட பகுதியை குமாரம் என்றும், 12லிருந்து 18 பாகை அளவு கொண்ட பகுதியை யவ்வனம் என்றும், 18லிருந்து 24 பாகை அளவு கொண்ட பகுதியை விருத்தம் என்றும், 24லிருந்து 30 பாகை அளவு கொண்ட பகுதியை மரணம் என்றும் பெயரிட்டுள்ளார்கள். லக்கினப் புள்ளியோ கிரகமோ 5 பாகையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது பாலவ அவஸ்தையில் உள்ளது என்று பொருள். அது தரும் பலன் கால் பங்கு அளவே. பாலவம் கால் பங்கு பலன், குமாரம் அரை பங்கு, யவ்வனம் ஒரு பங்கு. விருத்தம் தரும் பலன் கிடைத்தாலும் அனுபவிக்க இயலாது. மரணம் தரும் பலன் 0. ராசியை ஒற்றைப்படை ராசி என்றும் இரட்டைப்படை ராசி என்றும் பிரிப்பார்கள். ஒற்றைப்படை ராசியில் மேலே சொன்னபடி முறையே பாலவம், குமாரம், யவ்வனம், விருத்தம், மரணம் என்று கணக்கிட வேண்டும். ஆனால் இரட்டைப்படை ராசியில் தலைகீழாக கணக்கிட வேண்டும். மரணம், விருத்தம், யவ்வனம், குமாரம், பாலவம் என்று கணக்கிட வேண்டும். அதாவது இரட்டைப்படை ராசியில் லக்கின புள்ளியோ கிரகமோ 5 பாகையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது மரண அவஸ்தையில் உள்ளது. அதன் பலன் 0. ஒருவரின் லக்கின புள்ளி ஒற்றைப்படை ராசியில் 0லிருந்து 6 பாகைக்குள் இருந்தால், அல்லது இரட்டைப்படை ராசியில் 24 பாகையிலிருந்து 30 பாகைக்குள் இருந்தால், அவருக்கு எவ்வளவு வயதானாலும் அவருக்குள் குழந்தைத்தனம் குடிகொண்டிருக்கும். அதேபோல் ஒருவரின் லக்கின புள்ளி ஒற்றைப்படை ராசியில் 24 பாகையிலிருந்து 30 பாகைக்குள் இருந்தால், அல்லது இரட்டைப்படை ராசியில் 0 பாகையிலிருந்து 6 பாகைக்குள் இருந்தால், அவர் சிறு வயதிலேயே பெரிய மனிதரைப் போல் நடந்து கொள்வார்.